ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேஸ் சிலிண்டர் டெலிவரி தாமதமா கூடுதல் பணம் கேட்டால் உடனே இங்கே புகார் செய்யலாம். அது எங்கே அப்படிங்கறது இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. மேற்காசிய நாடுகளில் நிலவி வரும் போர் சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல்கள் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதன் காரணமாக சில இடங்களில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி தாமதமாகும் நிலையும் உருவாகி உள்ளது. சில நகரங்களில் பொதுமக்கள் காலி சிலிண்டர்களுடன் விநியோக மையங்களுக்கு சென்று முற்றுகையிடும் சம்பவங்களும் செய்திகளில் வெளியாகி வருகின்றன. மேலும் பலர் சிலிண்டர் முன்பதிவு செய்தும் உரிய நேரத்தில் டெலிவரி கிடைக்கவில்லை அல்லது முன்பதிவு செய்த சிலிண்டர் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் புகார்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்பதிவு செய்த கேஸ் சிலிண்டர் நேரத்தில் கிடைக்கவில்லை, டெலிவரி தாமதமாகிறது அல்லது டெலிவரி செய்யும் போது கூடுதல் பணம் கேட்கிறார்கள் என்றால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெலிவரி நேரத்தில் பண ரசீதி வழங்காமல் பணம் வசூலித்தால் அல்லது முன்பதிவு செய்த சிலிண்டர் வீட்டிற்கு கொண்டு வராமல் இருந்தால் இதையும் புகார் செய்யலாம். இண்டேன் கேஸ் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் 1800-2333-555 என்ற டோல் ஃப்ரீ எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். அதேபோல் ஆன்லைன் கிரீவன்ஸ் போர்ட்டல் மூலம் ரீஃபில் நாட் டெலிவர்ட் அட் ஹோம், டிலே இன் ரீஃபில் சப்ளை, கேஸ் மெமோ நாட் கிவன் அல்லது ரீஃபில் புக்கிங் கேன்சல்டு போன்ற விருப்பங்களை தேர்வு செய்து புகார் பதிவு செய்யவும் வசதி உள்ளது. பாரத் கேஸ் வாடிக்கையாளர்கள் 1800-22-4344 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தங்களின் புகாரை தெரிவிக்கலாம். ஹெச்பி கேஸ் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் 1800-2333-3555 என்ற டோல் ஃப்ரீ எண்ணில் அழைத்து புகார் அளிக்கலாம். இதற்காக ஹெச்பி கேஸ் ஆன்லைன் புகார் தளத்திலும் பதிவு செய்யும் வசதி உள்ளது. மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் 1800-233-3555 அல்லது 1800-266-6696 என்ற எண்களை தொடர்பு கொண்டு தங்களின் புகார்களை தெரிவிக்கலாம். இதற்கிடையில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க சிலிண்டர் முன்பதிவு இடைவெளியில் மாற்றப்பட்டுள்ளது. முன்பு 21 நாட்களாக இருந்த முன்பதிவு இடைவெளி தற்போது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சிலிண்டரை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க அரசு கண்காணிப்பையும் அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கேஸ் நிறுவனங்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கேஸ் சிலிண்டர் டெலிவரி தாமதம் ஏன், கூடுதல் பணம் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.